ஃபுட்பால் என்ற வார்த்தையை தெரிந்த அனைவருக்கும் நிச்சயம் தெரிந்திருக்கும் ஒரு பெயர் மெஸ்ஸி. கிரிக்கெட்டை மதமாகவும் கிரிக்கெட் வீரர்களை கடவுளாகவும் கருதும் இந்தியாவில் கூட மெஸ்ஸிக்கு என ஒரு மாபெரும் ரசிகர் கூட்டம் உள்ளது. தோனிக்கு நிகராக மெஸ்ஸி இந்தியாவில் கொண்டாடப்படுகிறார். அர்ஜென்டினாவைச் சேர்ந்த லியோனல் மெஸ்ஸி கடந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கோப்பையை கைப்பற்றி தான் ஒரு கோட் என்பதை மீண்டும் நிரூபித்திருந்தார். The world champions are Argentina. அடுத்த ஆண்டு ஜூன் 11 மீண்டும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி தொடங்க உள்ளது. இதற்கிடையேதான் 3 நாள் சுற்றுப்பயணமாக லியோனல் மெஸ்ஸி இந்தியாவுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டது. தி கோட் இந்தியா டூர் 2025 என்ற பெயரில் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. கொல்கத்தா, ஹைதராபாத், டெல்லி ஆகிய 3 நகரங்களுக்கு மெஸ்ஸி செல்வார் என அறிவிக்கப்பட்டது. அந்த நகரங்கள் மெஸ்ஸியை கொண்டாட தயாராகின. திட்டமிட்டபடி லியோனல் மெஸ்ஸி அமெரிக்காவில் இருந்து துபாய் வழியாக இந்தியாவுக்கு நள்ளிரவில் வந்து சேர்ந்தார். கொல்கத்தா விமான நிலையத்தில் வந்திறங்கிய மெஸ்ஸிக்கு ரசிகர்கள் அர்ஜென்டினா நாட்டின் கொடியை அசைத்து உற்சாக வரவேற்பளித்தனர். இதன் தொடர்ச்சியாக சால்ட் லேக் மைதானத்தில் மெஸ்ஸி ரசிகர்களை சந்திக்கும் நிகழ்வு சனிக்கிழமை காலை ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிகழ்வுக்கு ரூபாய் 4500 முதல் ரூபாய் 10,000 வரை கொடுத்து டிக்கெட் வாங்கிய 60,000 ரசிகர்கள் மைதானத்தில் திரண்டிருந்தனர். மெஸ்ஸி தனது அர்ஜென்டினா அணியின் மற்ற வீரர்களான லூயிஸ் சுவாரஸ், ரோட்ரிகோ டிபால் ஆகியோருடன் மைதானத்துக்கு வந்தார். ஆடுகளத்தில் சிறிது தூரம் நடந்து சென்று ரசிகர்களை பார்த்து கையசைத்தார். ஆனால் முக்கிய பிரமுகர்கள், ஏற்பாட்டாளர்கள், பிரபலங்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் மெஸ்ஸியை சூழ்ந்து கொண்டதால் ரசிகர்கள் அதிக விலை கொடுத்து டிக்கெட் வாங்கியும் அவரை காண முடியாமல் ஏமாற்றமடைந்தனர். உள்ள வந்தோடனே என்ன ஆயிருதுன்னா, அங்கே இருக்க பொலிட்டீஷியன்ஸு பெரிய பெரிய ஆளுங்களை அவரை சுற்றி கவர் பண்ணி அவங்க ஃபேமிலி இருக்கிற மெம்பர்ஸை வந்து ஃபோட்டோ எடுத்து அவரை சுற்றியே வந்து ஒரு 20-30 பேர் 40 பேர்கிட்ட 50 பேர்கிட்ட அப்புறம் நிறைய பேர் அவங்கள சுற்றியே வந்து நிறைய பேரை மறைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதனாலே வந்து வெளியே இந்த ஆடியன்ஸ் எல்லாம் விசிபிளாக பார்க்க முடியல. ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் இருந்த ஸ்டாண்டு தான் இருக்கிறதுலே பெஸ்ட் வியூவாக இருந்துச்சு, பி ஸ்டாண்ட்ஸ் வந்து. ஸோ எங்களால் ஓரளவுக்கு பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் எங்களால் பார்க்க முடிஞ்சுது. நாங்கள் போனதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக மூமெண்ட்னா அதுதான் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஓரளவுக்கு எங்களால் வந்து பார்க்க முடிஞ்சது. பட் மற்ற ஸ்டாண்ட்ஸில் இருந்தவங்களாம் ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்தது காரணமே வந்து அவங்களால ஒன்றுமே பார்க்க முடியல அவங்களால. ஏன்னா வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சம்மந்தமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தலை கூட தெரியல. ஏன்னா அவர் ரொம்ப ஷார்ட்டாக வேறு இருப்பார். அதனால் அவங்க சுற்றி இருக்கிறவங்க கையை பிடிச்சி இருக்கிறது, அவர் கையை பிடிச்சி அவருக்கு ஒரு மாதிரி அனாயாகி அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து லாஸ்ட்டில் வந்து ரொம்ப நேரம் இருக்க முடியாமல் ஃபேன்ஸையும் மீட் பண்ண முடியாமல் அவர் வந்து ரிட்டர்ன் போகிற மாதிரி ஆயிடுச்சு. மேபி அவங்க டீம் இது வந்து பார்த்துட்டு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரிட்டர்ன் போகிற மாதிரி ஆயிடுச்சு. அனைத்து ரசிகர்களும் காணும் விதத்தில் மெஸ்ஸி மைதானத்தை முழுவதுமாக சுற்றி வலம் வரவில்லை என்பது உறுதியானதும் ரசிகர்களின் ஏமாற்றம் மேலும் அதிகரித்தது. குழப்பம் அதிகரித்த சூழலில் திட்டமிடப்பட்ட நேரத்துக்கு முன்னரே அவர் மைதானத்தை விட்டு வெளியே அழைத்துச் செல்லப்பட்டார். இதையடுத்து ஆவேசமடைந்த ரசிகர்கள் குடிநீர் பாட்டில்கள், பிளாஸ்டிக் நாற்காலிகளை மைதானத்துக்குள் வீசினர். மைதானத்தில் வைக்கப்பட்டிருந்த விளம்பர பதாகைகளை கிழித்தெறிந்தனர். இங்கேருந்து கிளம்பி போயிருந்தோம் மேட்ச் பார்க்கறதுக்காக. மெஸ்ஸி விளையாடுவாருனாங்க, மெஸ்ஸி மேட்ச் விளையாடுவாருனாங்க, மெஸ்ஸி பெனல்ட்டி அடிப்பாருனாங்க. அது எதுவுமே நடக்கலை. அவர் வந்துட்டு சும்மா ஒரு ஹாய் மட்டும் காமிச்சிட்டு ஒரு ஃப்ளை விசிட் மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 10-15 மினிட்ஸ் இருந்திருப்பாருங்க. அதுக்கு மேலே இல்லை. உடனே எல்லோரும் கிளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருந்த க்ரௌடெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸியாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சேரெல்லாம் உடச்சி அந்த பேனர்லாம் கிழிச்சு அங்கே ஒரு சுச்சுவேஷனே கிட்டத்தட்ட நாங்கள் சரி இங்கே டக்குன்னு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி டக்குன்னு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக 2 மணி வரைக்கும் அந்த ஷோ. பட் நாங்கள் ஒரு 11:30-12 போல் கிளம்பிட்டோம். கூட்டத்தின் ஒரு பகுதியினர் தடுப்புகளை உடைத்துக் கொண்டு ஆடுகளத்துக்குள் நுழைந்து பொருட்களை சேதப்படுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். நிகழ்ச்சிக்காக அமைக்கப்பட்டிருந்த மேடை, அதன் மேல் இருந்த பந்தல் ஆகியவற்றை அடித்து நொறுக்கினர். நிகழ்ச்சி குளறுபடிக்காக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் அருப் விஸ்வாஸ், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் சதத்குரு தத்தா ஆகியோரை கைது செய்ய கோரி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். மைதானத்தை விட்டு வெளியேறுமாறு காவல்துறையினர் பலமுறை எச்சரித்தும் ரசிகர்கள் தொடர்ந்து வன்முறையில் ஈடுபட்டனர். அதிக கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறியதால் விரைவு அதிரடி படையினர் வரவழைக்கப்பட்டு நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது.
மெஸ்ஸியை பார்க்கவே வந்தோம், அரசியல்வாதிகளை அல்ல. மைதானத்தில் குடிநீர் வசதி செய்யப்படவில்லை. போலீசார் கூட மெஸ்ஸியுடன் செல்ஃபி எடுப்பதில்தான் மும்முரமாக இருந்தனர் என ரசிகர்கள் ஆதங்கத்துடன் கொந்தளித்தனர். இதனிடையே நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் சதத்குரு தத்தா காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். ரசிகர்களுக்கு டிக்கெட் கட்டணத்தை திருப்பித் தர அவர் உறுதியளித்ததாக காவல்துறை டிஜிபி ராஜீவ்குமார் தெரிவித்தார். இந்த குழப்பத்தால் முதல்வர் மம்தா பானர்ஜி, நடிகர் ஷாருக் கான், முன்னாள் இந்திய கிரிக்கெட் அணி கேப்டன் சௌரவ் கங்குலி உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்கள் திட்டமிட்டபடி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவில்லை. மெஸ்ஸியை முன்கூட்டியே வெளியேற்றியதாலும் கூடுதல் பாதுகாப்பு படையினர் உடனடியாக வரவழைக்கப்பட்டதாலும் நிலைமை மோசமாவது தடுக்கப்பட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. மெஸ்ஸி நிகழ்ச்சியில் காணப்பட்ட நிர்வாக சீர்கேடு குறித்து அதிர்ச்சியடைந்ததாக கூறிய மேற்கு வங்க மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி, இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்த கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி ஆசிம் குமார் ரே தலைமையில் உயர்நிலை குழுவை அமைப்பதாகவும், குழப்பத்துக்கு காரணமானவர்களை கண்டறிந்து எதிர்காலத்தில் இதுபோன்ற நிகழ்வுகளை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க இந்த குழு பரிந்துரைக்கும் என்றும், நடந்த சம்பவத்துக்காக மெஸ்ஸியிடமும் அவரது ரசிகர்களிடமும் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக கூறியிருந்தார். ரசிகர்கள் துவம்சம் செய்த சால்ட் லேக் மைதானத்தை நேரில் பார்வையிட்ட மாநில ஆளுநர் சி.வி. ஆனந்தபோஸ், இந்த மோசமான நிலைமைக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களே முழுமையாக குற்றம் சாட்டப்பட வேண்டும் என்றாலும் அரசுக்கு, மக்களுக்கும், முதல்வர் மம்தா பானர்ஜிக்கும் காவல்துறை கடமையை செய்ய தவறிவிட்டது. இச்சம்பவம் கொல்கத்தா விளையாட்டு ரசிகர்களுக்கு ஒரு இருண்ட நாள் என்று கூறியிருந்தார். கொல்கத்தாவில் நடந்த குளறுபடிக்கு பிறகு அடுத்த நாள் மெஸ்ஸி ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ் மைதானத்தில் ரசிகர்களை சந்திக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. 40,000 பேர் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சி எந்தவிதமான குழப்பமும் குளறுபடியும் இல்லாமல் நல்லபடியாக நடந்து முடிந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.